அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. 3 திக்ருகள். இந்த 3 திக்ருகளுமே ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திக்ருகள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது, உங்கள் வாழ்க்கையவே தலைகீழா ஏழ்மையிலிருந்து கஷ்டத்திலிருந்து நீங்கி நல்ல செல்வந்தரா பணக்காரரா மாற்றக்கூடிய அமல்கள் தான் இது. உங்களுக்கு சொந்தமா வீடு அப்படிங்கிறத நிஜமால அல்லாஹ் ஏற்படுத்தி தருவோம். நீங்க ரொம்ப காலமா வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகையிலேயே தான் எங்கள் வாழ்க்கை ஓடுது, எங்களுக்குன்னு சொந்தமா வீடு வேணும்னு ஆசை, ஆனால் அதற்கான அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை, வீடு வீடு இடங்கிற அளவுக்குலாம் எங்ககிட்ட சேர்க்கறதுக்கான அந்த சேவிங்க்கெலாம் எங்ககிட்ட பணம் இல்லை, எங்களோட வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வருமானத்தை முதல்ல அதிகரித்து உங்களுக்கு சீக்கிரமே சொந்தமான வீடை விரைவாகவே ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய உதவியோடு உங்களுக்கு ஹலாலான முறையில் வருமானத்தை ஈட்ட பாருங்க. அப்போ அதில் அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத்தை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு சேவிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அப்புறம் அதுக்கான படிப்படியாக உங்களை முன்னுக்கு கொண்டு போய் சீக்கிரமே உங்களுக்கு சொந்தமான வீட்டை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். 3மே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. 3 நபிகள் ஓதுன 3 திக்ருகள். இப்போ அந்த நபிகளுடைய வரலாறை ஷார்ட்டாக பார்த்து அப்படியே திக்ருகளையும் பார்க்கலாம். முதலாவதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு திக்ர். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு திக்ரை ஓதுனதுக்கப்புறம் அவங்க உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், அவங்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். நிறைய காரியங்கள் நிறைய படை இந்த மாதிரி போர் நடத்தலாம் ஜின்களை கொண்டு அவங்க செஞ்சாங்க. பள்ளிகளை கூட அவங்க ஜின்களை கொண்டு கட்டினாங்க. நிறைய விஷயங்கள் நல்ல அமல்கள்லாம் அவங்க நிறைய செஞ்சாங்க. பொதுவாக அரசர் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். எண்ணில் அடங்காத செல்வம், பணம் அப்படின்னு மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே கொட்டி கிடக்கும். அது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த ஒரு திக்ரை அவங்க ஓதுனதன் பரக்கத்தால பல்கீஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டு இளவரசிய அவங்க திருமணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா உலகத்துல யாருக்கும் கொடுக்காதது தான் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க கேட்ட துவா என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பகி லியஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இதனுடைய அர்த்தம் என்ன? ரப்பி ஃபிர்லி அப்படிங்கும் பொழுது எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. முதல்ல நம்ம கேட்கறத என்ன? மன்னிப்பு தான் கேட்குறோம், பாவ மன்னிப்பு தான் முதல்ல அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து வஹப்லி முல்கன், எனக்கு அரசாட்சியை கொடு. லா எம்பகி லி அஹதி மின் பஅதி, இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத அரசாட்சி நீ எனக்கு கொடு. இன்னக அன்தல் வஹாப், நீயே வழங்குபவனில் மேலானவனாக இருக்கிறாய். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இதில் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம், அப்புறம் அல்லாஹ்விடம் நம்மளோட தேவையை கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் அல்லாஹ்வை புகழ்றோம். அல்லாஹுடைய திருப்பெயர், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஹஸ்மால் ஹஸ்னால் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். அல் வஹாப் அப்படிங்கும்பொழுது வாரி வழங்கக்கூடியவன், கொடையாளன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த திக்கர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர். இந்த திக்கரை ஓதுங்க. அடுத்து இரண்டாவதா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு திக்கர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன் நகருக்கு சென்றாங்க. அந்த மதிய நகரில் அவங்களுக்கு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. அவங்களுக்குன்னு சொந்த வேலையோ இல்லை வீடோ உறவோ அப்படின்னு எதுவுமே அவங்க இல்லாமல் ஒரு தனியாளாக தான் அந்த இடத்துல நின்றாங்க. அப்போது இந்த திக்கரை அவங்க ஓதுனாங்க. இந்த திக்கருடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தான், நல்ல மனைவியை கொடுத்தான், நல்ல உறவை கொடுத்தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே போய் அவங்களுக்கு நடந்தது. எல்லாமே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். இந்த திக்கர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர். இதை நாம வளமையாக ஓதிட்டே வந்தாலே நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படின்னு பல ஹதீஸ்களில் நம்ம பார்க்கப்பட முடியுது. பல ஆலிம்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திக்கர் அவ்வளோ விசேஷமான திக்கர். அதனால் இந்த திக்கரையும் ஓதுங்க. அடுத்து கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு திக்கர்.
அது என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதனுடைய அர்த்தம், அல்லாஹுவை தாண்டி எந்த ஒரு யுக்தியும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தான் எல்லாமே. எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்ற வகையில இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது. இந்த 3 திக்ருகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான திக்ர்கள். இந்த 3 திக்ர்களையும் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா நீங்க ஓதுனாலே உங்க வாழ்க்கை நல்ல விதமா மாறும். நீங்க நல்லபடியா உயரணும் உங்க வாழ்க்கையில. நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன். என்ன நல்லா உயர்த்தணும். எனக்குன்னு சீக்கிரமே சொந்தமா வீடு வாசல் ஆகணும். ஒரு செட்டில்டான வாழ்க்கைய நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த அமல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இது 3 திக்ர்களையும் நீங்க 100 முறை 100 முறைன்னு ஓதுங்க. முடிந்த வரைக்கும் 100 முறை ஓதுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா கம்மியாக ஓதணும்னு நினச்சா உங்களுக்கு எவ்வளோ ஓத முடியுதோ ஓதுங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் 100 முறைங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தைகள் தான் இது. அதனால் ஓதிட முடியும். ஓதுங்க. அடுத்து இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, லுஹா தொழுகைக்கு பின்னாடி இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஏன்னா லுஹா தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த தொழுகை. வறுமையை போக்கக்கூடிய தொழுகை அப்படின்னா அது லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்போவுமே சதகா செஞ்சுட்டே இருங்க, டெய்லியும் சதகா கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட அந்தளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லையே, என்கிட்ட அந்தளவுக்குலாம் என்கிட்ட வருமானம் இல்லையே, எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்க, டெய்லியும் லுஹா நஃபில் தொழுவுங்க, அது சதகா செய்ததுக்கு சமமான நன்மை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. உங்களுடைய கஷ்டம் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களை நல்ல விதமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். லுஹா தொழுகையை வளமையா தொழுவுங்க எப்போவுமே. ஏன்னா லுஹா தொழுகைங்கிறது நம்ம வேலை பார்க்குற நேரத்தில் உள்ள தொழுகை. அந்த தொழுகையை நம்ம ரொம்ப நேரம் நீட்டி தொழ முடியாது. இப்போ தஹஜத் அப்படிங்கும்போது நம்ம நீட்டி எவ்வளோ நேரம் வேணாலும் இழுத்து தொழுவலாம். நின்று வணங்குறது ரொம்பவும் சிறந்ததா இருக்கு. ஆனால் லுஹா நஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளால நீட்டி தொழ முடியாது. எல்லாருக்குமே அந்த நேரம் வேலை உள்ள நேரம். அதனால அவங்களால எவ்வளோ சின்ன சூறா ஓத முடிஞ்சாலும் ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்மளால நிறைய ரக்காத் ஓத முடியல, தொழ முடியல அப்படிங்கும்போது 2 ரக்காத் தொழுதா கூட போதுமானது தான். உங்களால் இன்னும் அதிகமாக தொழ முடியுது அப்படின்னா நீங்கள் 12 ரக்காத் வரைக்கும் தொழுவலாம். உங்களால் முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 ரக்காத் கூட தொழுகிறது சிறந்ததாக இருக்குது. லுஹா தொழுகைக்கு பின்னாடி 100 முறை இந்த 3 திக்ர்களையும் மோதிட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா விரைவாக நீங்கள் ஆசைப்படுற சொந்த வீட்டை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுன இந்த 3 அற்புதமான இந்த திக்ர்களை 3யுமே 100 முறை 100 முறைன்ட்டு ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறுறதை உங்களால் கண்கூட உணர முடியும். சீக்கிரமே எதிர்பார்க்குற அந்த சொந்த வீட்டை, வருமானத்தை அதிகப்படுத்துகிற இந்த மாதிரி எல்லா ஹலாலான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விரைவாகவே ஏற்படுத்தி தருவோம். ரொம்ப நாள் ஆகாது. நியத்து வச்சு தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.